வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். களஞ்சிய சாலைகளில் பதுக்கி வைக்கப்பட்ட சீனி சத்தோச ஊடாக மக்களுக்கு. அத்தியாவசிய சேவை வர்த்தமானி குறித்து இல்லாத பிம்பத்தை உருவாக்க முயலும் சுமந்திரனின் கருத்துக்கு சட்ட வல்லுநர்கள் பதில். நாடு இக்கட்டில் இருக்கும் காலப்பகுதியில் ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்த விதத்தை தெளிவுபடுத்துகிறார் அமைச்சர் விமல். மேலும் 2 வார கால லாக்டவுன் வேண்டும் என்கிறார் கொரோனா அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளே. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்ய 3 நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் அறிவிப்பு. கொரோனாவினால் நிலை குலைந்த இந்தியாவில் மீண்டும் புதிய காய்ச்சல். அரிசி மற்றும் சீனிக்கு நாளை முதல் நிர்ணய விலையை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். இதேவேளை நுகர்வோருக்கு வழங்காது சீனி தொகை பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் களஞ்சிய சாலைகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட சீனி தொகை சதோச ஊடாக பாவனையாளர்களுக்கு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சீனி தொகை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை கடந்த சில தினங்களாக சுற்றி வளைப்புகளை மேற்கொள்கின்றது. இதன்போது களஞ்சிய சாலைகளுக்குள் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த 12,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக எடை கொண்ட சீனி தொகை நேற்று கைப்பற்றப்பட்டது. பின்னர் குறித்த களஞ்சிய சாலை முத்திரையிடப்பட்டதோடு அதன் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனி தொகையை பதுக்கி வைத்திருந்தமை காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் முத்திரையிடப்பட்ட வத்தளை மாபல பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையை அத்தியாவசிய சேவை ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் MDSP நிவுன் ஹெல்ல உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டனர். மக்களின் பக்கம் நின்று அனைவரும் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு அதிக தொகையான பொருட்களை பதுக்கி வைத்திருக்க வேண்டாம். இது தொடர்பில் நாம் வர்த்தகர்களோடு கலந்துரையாடி நட்டம் ஏற்படாத வகையில் சத்தோச மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக சாதாரண விலையில் அதனை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். வர்த்தமானியின் ஊடாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரமே இதனை செய்கிறோம். அத்தியாவசிய ஆணையாளருக்கு சட்டத்தின் ஊடாக இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவர் இதனை திறந்து இங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள சீனியை கையகப்படுத்துமாறு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு உத்தரவிட்டார். இதேவேளை இன்றைய தினம் முதல் லங்கா சதோச மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் 1 கிலோ சீனி 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. கிண்ணியாவில் தனியார் கடைகளில் 220 ரூபாய்க்கு சீனி விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் சதோசவில் இன்றைய தினம் 1 கிலோகிராம் சீனி 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அங்கு சீனியினை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை அரிசி மற்றும் சீனிக்கு நாளைய தினம் முதல் உயர்ந்தபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். இன்று இரவிலிருந்து நாடு முழுவதும் உள்ள சகல சத்தோச கடைகளுக்கும் நாளை காலை முதல் நாடு முழுவதும் உள்ள 320 கூட்டுறவு சங்கங்களுக்கு சீனியை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும். நாளை மறுதினம் முதல் பாவனையாளர்களுக்கு சத்தோச மற்றும் கூட்டுறவு சங்கங்களூடாக புதிய விலையின் கீழ் சீனியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். மிக குறுகிய காலத்தில் மொத்த வர்த்தக சந்தையிலும் சீனி விலையை குறைப்பது எமது நோக்கமாகும். நாம் நாளைய தினம் சீனி மற்றும் அரிசிக்கு உயர்ந்தபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க உள்ளோம். எமது நாட்டிற்கு 2 மாதத்திற்கு தேவையான சீனி தொகை உள்ளது. தேவையான அரிசி தொகையும் உள்ளது. எவரும் தேவையற்ற பீதி கொள்ள தேவையில்லை. සහල් අවශ්‍යතුක අනිවාර්යෙන්ම තිබෙනවා. අනිසි බියක් කවුරුවත් ඇති කරගත යුතු වන්නේ නැහැ. හිගයක් ඇති වෙයි කියලා. மக்களை பட்டினியில் வைத்திருக்கவும் அதிக விலையில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்வதற்கு இடமளிப்பதற்கு பொறுப்பு கூறும் ஓர் அரசாங்கத்தால் முடியாது. அதன் காரணமாகவே அவசர நிலை அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் அண்மையில் வெளியிடப்பட்டது. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் இந்த விடயத்தை விமர்சித்துள்ளார். எவ்வாறெனினும் இவ்வாறான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு ஜனாதிபதிக்கு சட்ட ரீதியில் எவ்வித தடயம் இல்லை என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
මහජන ආරක්ෂක පනත යටතේ பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர நிலை சட்டத்தை அமுல்படுத்தும் இரண்டாம் கட்ட செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார். நாட்டுக்கு பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல் காணப்படும் போதே ஜனாதிபதி இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும். அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிப்பு என்ற விடயத்திற்காக இதனை மேற்கொண்டதாக கூறுகின்றனர். ஆனால் இதன் கீழ் ஜனாதிபதிக்கு வேறு சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் பாதுகாப்பு சட்டத்தின் கீழான இந்த செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ඒවා ක්‍රියාත්මක කරන්න. මේ වගේ ආරක්ෂක පනත යටතේ මේ ක්‍රියාවලිය අපි හෙලා දකිනවා. මහජන ආරක්ෂක පනත ගෙනාවේ. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. மக்களின் பாதுகாப்பு, மக்களின் அமைதி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அத்தியாவசிய சேவைகளின் விநியோகத்தில் உள்ள பிரச்சினை ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து இச்சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் நோக்கிலாகும். எனவே இச்சட்டமூலத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் வைத்துக் கொண்டு பேசுவது பிழையான விடயம். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர நிலை சட்ட விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் யுத்தம் இருக்கும் போது இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இப்போது இருப்பது கொரோனாவுக்கு எதிரான இரண்டாவது யுத்தமாகும். எனவே கொரோனாவை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அநேக இடங்களில் உணவுப் பொருட்களை பதுக்கி வைக்கின்றனர். இதற்கு சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கும் போது சில சந்தர்ப்பங்களில் முடியாது போகலாம். அதன் காரணமாகத்தான் இவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டு இந்த சட்ட விதிமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. யுத்தத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து, மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து, சகலவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பது ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியின் சரியான கொள்கையாக இருக்காதென நான் நினைக்கிறேன். තමන්ගේ ප්‍රතිපත්තිය වේවායි කියලා. මේ මහජන ආරක්ෂක பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசடமான 3 சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதிக்கு நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும். முதலாவதாக அரசு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது, இரண்டாவதாக பொதுமக்களின் அமைதி தொடர்பான பிரச்சனை ஏற்படுமாயின், மூன்றாவது பொதுமக்களின் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருள் விநியோகம் ஆகியன ஒரு விதத்தில் முடக்கப்படும் சூழ்நிலைக்கு சென்றால் இந்த சட்டத்தில் உள்ள விதிவிதானங்களுக்கு அமைய அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அந்த நிலைமையினை கட்டுக்கோப்புக்குள் கொண்டுவர அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் உணவு விநியோகத்தை முடக்குவதற்கு ஏற்பட்டுள்ள மோசடியான சூழ்ச்சி நடவடிக்கைகளை தடுப்பதற்காகவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நிலையை கட்டுப்படுத்துவதற்கு நாட்டின் ஜனாதிபதி எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். ගත යුතු අත්‍යවශ්‍ය ක්‍රියාමාර්ගයක් තමයි එතුමා විසින් මේ අවස්ථාවේදී අරගෙන තිබෙන්නේ. இலங்கையில் நாளாந்தம் சுமார் 5000 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகின்ற போதிலும் நிபுணர்களின் கருத்திற்கமைய சமூகத்தில் 50,000 பேர் வரை உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் வைத்திய நிபுணர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்தார். தற்போதைய லாக்டவுனை இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட கருத்தெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தென்னாப்பிரிக்காவில் புதிய வைரஸ் திரிபொன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பிரேசிலில் கொரோனா வைரஸிற்கு எதிரான பாம்பு விஷம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிட் வைப்பர் எனப்படும் குறித்த பாம்பின் விஷமானது மனித உடலில் கொரோனா பரவுவதை 175% கட்டுப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எவ்வாறெனினும் இதற்கு உலக சுகாதார அமைப்பின் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,43,186 அதிகரித்துள்ளது. இவர்களில் 57,785 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,76,216 பேர் சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறியுள்ளனர். நேற்று முன்தினம் நிகழ்ந்த மரணங்கள் நேற்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டன. நேற்றைய 191 மரணங்களோடு இலங்கையில் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 9,189 அதிகரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பேராசிரியர் நேலிகா மலவிகை வெளியிட்ட கருத்தை உற்று நோக்கினால் அப்போது கொழும்பு மாநகர சபைக்குள் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 114% தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இதனை விட 9 மடங்கானவர்கள் சமூகத்தில் இருக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார். இப்போது டெல்டா திரிபினால் 9 மடங்கல்ல, அதனை விட அதிக எண்ணிக்கையிலானோர் சமூகத்தில் இருக்கலாம். நாளாந்தம் தற்போது 5,000 பேர் அடையாளம் காணப்படுகையில் சமூகத்திற்குள் 50,000 பேர் இருக்கலாம். அதனால் இன்னும் 2 வாரங்கள் பயண கட்டுப்பாடுகளை விதித்தால் ஓரளவு பரவலை குறைத்துக் கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன். இதேவேளை தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பரவி வரும் உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் ஆபத்தான வைரஸ் திரிபு தொடர்பில் தொடர்ந்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு தொற்று நோய் தொடர்பான தேசிய நிர்வாகம் தெரிவிக்கின்றது. டெல்டா திரிபை விட இது எந்தளவு தாக்கம் கூடியது என்பது தொடர்பில் உலகம் முழுவதும் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
சகல கொரோனா திரிபுகளையும் தாண்டிய மிக வீரியமான கொரோனா திரிபாக இது உள்ளதாக சுட்டிக்காட்டும் ஆய்வாளர்கள் இந்த கோவிட் திரிபானது தடுப்பூசி ஊடாக உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை மீறிய சக்தி கொண்டதென சுட்டிக்காட்டுகின்றனர். C12 எனும் குறித்த புதிய வைரஸ் திரிபானது தென்னாப்பிரிக்காவிற்கு மேலதிகமாக இங்கிலாந்து, சீனா, ஹாங்காங், மொரீஷியஸ், நியூசிலாந்து, போர்த்துகல் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு வைரசும் நாட்டிற்குள் வருவதை தடுக்க முடியாது. புதிய பிறழ்வுகள் பிரத்யேகமாக இனம் காட்டப்படுவதில்லை. முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியுமாயின் அதனை தடுக்க முடியும். இவ்வாறானவர்கள் நாட்டிற்குள் வருகை தந்து அதனை பரப்புவது மாத்திரமன்றி எழுமாறாக பெற்றுக் கொள்ளப்படுகின்ற மாதிரிகள் மூலம் உரிய தொற்று உறுதி செய்யப்படும் பட்சத்தில் மாத்திரமே இப்புதிய பிறழ்வு காணப்படுவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனை முன்கூட்டியே அறிந்து தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் கூட எடுக்கப்படவில்லை. உலகில் வல்லரசுகள் கூட இதிலிருந்து பாதுகாப்பு பெறவே முயற்சி எமக்கு வழங்கப்பட்டுள்ள சுகாதார விதிமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுவதன் மூலம் இவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். இலங்கையில் கையிருப்பில் உள்ள ஆக்சிஜன் அளவில் எந்த குறைவும் இல்லை என வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹீரத் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்றைய தினம் 491 மத்திய நிலையங்களில் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. நேற்றைய தினம் வரை ஒரு டோஸ் தடுப்பூசி ஏனும் செலுத்திக் கொண்டோரின் எண்ணிக்கை 1,24,68,949 ஆகும். 81,69,230 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். கொழும்பு விகார மகாதேவி பூங்கா மற்றும் தியத்த உயன வளாகங்களில் ராணுவத்தின் தலைமையில் இன்றைய தினமும் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு சைனோஃபார்ம் முதல் மற்றும் 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நாளைய தினமும் இங்கு தடுப்பூசி ஏற்றப்படும். வேறுகிற ராணுவத்தின் 1வது வைத்திய படைப்பிரிவு வளாகத்தில் இன்றைய தினமும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் என்ஃபீல்ட் கிராம சேவகர் பிரிவில் வசிக்கும் 1500 பேருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை பொகவந்தலாவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் ஏற்பாட்டில் எபோஸ்லி தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா உத்தியோகத்தர்களுக்கு 2வது டோஸ் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று பல்கலைக்கழகத்தின் ஒலவில் வளாக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இங்கு 800 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. சமாத்துறையில் முதல் டோஸ் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முஸ்லிம் மத்திய கல்லூரி, அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி, தாருஸ்ஸலாம் மகா வித்தியாலயம் ஆகிய இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 30 வயதிற்கு மேற்பட்ட 93% தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரி எம் மயூரன் தெரிவித்தார். மாவட்டத்தில் இதுவரை 2,70,000 பேருக்கு முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எங்களுக்கு வீடு வீடாக வந்து நீங்கள் போடுறது எங்களுக்கு நல்ல சந்தோஷம். எங்களுக்கு பெரிய உதவி. எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊசி போடுற நல்ல விஷயம்தான். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 223 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் மரணமடைந்துள்ளனர். மரணமடைந்தவர்களில் 53% ஆண்கள். முதலாவது தடுப்பூசி 2,70,000 பேர் வரையிலானவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இது 30 வயதுக்கு மேற்பட்ட 93% வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் செகண்ட் டோஸ் 1,13,000 வரையில் வழங்கப்பட்டுள்ளது. இது 39% மக்களை உள்ளடக்குகின்றது. இறக்காமம் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட அமீர் அலிபுர பகுதி மக்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் இடம்பெற்றது. 60 வயதிற்கு மேற்பட்டோர், 30 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் என 3000க்கும் அதிகமானோருக்கு இங்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. கொரோனா தொற்றிற்குள்ளான தாயொருவர் சிசேரியன் அறுவை சிகிச்சையூடாக ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளதாக புத்தளம் ஆதார வைத்தியசாலை தெரிவிக்கின்றது. கொரோனா தொற்றிற்குள்ளாகி 14 நாட்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதன் பின்னர் பிரசவம் இடம்பெற்றுள்ளது. PCR பரிசோதனை தொகுதிக்காக 8,000 ரூபாவினையும், ரேபிட் ஆன்டிஜன் தொகுதிக்காக 2,500 ரூபாவினையும் அரசாங்கம் செலவிடுவதாக சிலர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் பிரசன்ன குணசேன இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார்.
බොහොම පැහැදිලිව ප්‍රකාශ කරන්න ඕනේ. எமது நிதி ஒதுக்கீட்டின் மூலம் கடந்த வருடங்களில் ரேபிட் ஆன்டிஜன் தொகுதி பெற்றுக்கொள்ளப்பட்ட விலை தொடர்பான அறிக்கை என்னிடம் உள்ளது. இதனை www.spc.lk என்ற இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் ஆன்டிஜன் தொகுதியை நாம் 1146 ரூபாவுக்கு பெற்றுக்கொண்டோம். கடந்த முறை விலை மனு கோரலூடாக நாம் அதனை 975 ரூபாவுக்கு கொள்வனவு செய்துள்ளோம். இதனை கொள்வனவு செய்ய வேண்டும் என தீர்மானிப்பது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் அல்ல. நிபுணத்துவ குழு இது தொடர்பில் தீர்மானம் எடுத்து அவர்கள் ஆய்வு செய்ததன் பின்னரே இந்த தொகுதிகள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும். 8000 ரூபாவுக்கு PCR தொகுதி கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் 2020ஆம் ஆண்டு 3026 ரூபாவுக்கு கொள்வனவு செய்துள்ளோம். இன்று அது 736 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. அரசு நிதி முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரேபிட் ஆன்டிஜன் தொகுதி கொள்வனவில் ஏதோ ஒரு மாஃபியா இருக்கிறது என இந்த தொற்று பரவல் காலப்பகுதியிலும் பொய்யான பிரசாரங்களை மேற்கொள்வது பிழையான விடயமா? සංගත තත්වයට භයානක ප්‍රතිඵල එන වැරදි ප්‍රචාර ගෙනීමයි වැරදි. விளம்பரங்களை அடுத்து உள்நாட்டுச் செய்திகள் தொடரும். விடாமுயற்சி, தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை தமது வெற்றி பாதையாக மாற்றிய அவர்கள் இலங்கையின் பெருமையை உலகறியச் செய்துள்ளனர். 2000ஆம் ஆண்டு தொடக்கம் டயலாக் நிறுவனம் பாரா ஒலிம்பிக்ஸ் வீரர்களுக்கு வழங்கும் அனுசரணைக்கு அணித்தலைவர் என்ற வகையில் நன்றி கூறுகிறேன். பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் ஈட்டியெறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தினேஷ் பிரியந்தஹேரா மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற கிலான் கொடிதுவக்குவிக்கு எமது வாழ்த்துக்கள். பாரா ஒலிம்பிக் வீரர்கள் மீது 2 தசாப்தங்களாக கொண்டிருந்த கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். எனினும் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் அதிபர் ஆசிரியர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க தாம் முயற்சித்ததாக அமைச்சரவை உபக்குழு சுட்டிக்காட்டுகின்றது. இந்த பிரச்சினை தொடர்பில் அமைச்சரவை உபக்குழு 11 யோசனைகளை அமைச்சரவையில் முன்வைத்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த யோசனைகளை விரைந்து நடைமுறைப்படுத்த அமைச்சரவை நடவடிக்கை எடுத்தது. இவ்வாறான பின்னணியில் மாணவர்கள் தொடர்பில் சிந்தித்து அவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாட்டை மீண்டும் முன்னெடுக்குமாறு அமைச்சரவை உபக்குழு அதிபர் ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை அடிப்படையாக வைத்து தொழிற்சங்கங்கள் சில ஆன்லைன் கற்பித்தல் செயற்பாட்டில் இருந்து விலகின. அதேபோல் நாடு முழுவதும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த பிரச்சினை தொடர்பில் கண்டறிந்து பரிந்துரைகளை முன்வைக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அமைச்சரவை உபக்குழுவை அமைத்தார். குறித்த உபக்குழுவின் யோசனை நிதி அமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டதோடு அமைச்சரவையிலும் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதியும் வழங்கியது. அதற்கமைவாக ஆசிரியர் சம்பளத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதேபோல் ஆசிரியர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை, அதிபர் சேவை ஆகியவற்றை மூடிய சேவையாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சகல ஆசிரியர்களையும் பட்டதாரிகளாக மாற்றுவதற்கு 18 ஆசிரியர் கலாசாலைகளையும் பல்கலைக்கழக பீடங்களாக மாற்றுதல், அதிபர்களுக்கு மேலதிக ஊழியர்கள் மற்றும் எரிபொருள் கொடுப்பனவு வழங்குதல் ஆகியனவும் குறித்த யோசனையில் உள்ளடக்கம். அதிபர் ஆசிரியர்களுக்கு உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை வழங்குதல் ஆகிய விடயங்களையும் அமைச்சரவை உபக்குழு பரிந்துரைத்துள்ளது. ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளை செயற்திறன் மிக்கதாக முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு நிவாரண நடைமுறையொன்றை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளை 6 மாத காலத்திற்குள் அமுல்படுத்த உள்ள விடயமும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இது அமைச்சரவை உபக்குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையாகும். இதற்கமைய அதிபர் சேவை 3.1 தரத்தில் உள்ளவர்களுக்கு ஏறத்தாழ 20% சம்பள அதிகரிப்பு இடம்பெறுகிறது. இப்போது 35,000 உள்ள சம்பளம் 42 அதிகரிக்கிறது. அதிபர் சேவையின் 2ஆம் தரத்தில் உள்ளவர்களுக்கு 22% சம்பள அதிகரிப்பு, அதாவது 40,000 ரூபாவாக இருந்த சம்பளம் 48,000 அதிகரிக்கிறது. SLPS 1ஆம் தரத்தில் உள்ளவர்களுக்கு 25% சம்பள அதிகரிப்பு, அதாவது 46,000 ரூபாவிலிருந்து 58,345 ரூபாவாக சம்பளம் அதிகரிக்கிறது. ஆசிரியர்கள் சம்பள அதிகரிப்பை பார்க்கும் போது SLPS 3/2 தரத்தில் உள்ளவர்களுக்கு 13.52% அதிகரிப்பு, அதாவது 27,000 ரூபாவிலிருந்து 37,000 ரூபாவாக சம்பளம் அதிகரிக்கிறது. SLPS 3.1C தரத்தில் உள்ளவர்களுக்கு 16% சம்பள அதிகரிப்பு கிடைக்க உள்ளது. அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 19% சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது. இறுதியாக SLPS 3.1A தரத்தை சேர்ந்தவர்களுக்கு
20.43 வீதமாக சம்பளம் அதிகரிக்கிறது. நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனுமதியினை அமைச்சரவை வழங்கியுள்ளது. எனவே இவ்வாறான நிலையின் கீழ் வழங்கக்கூடிய நியாயமான தீர்வொன்றை வழங்கியுள்ளது. வரவு செலவு திட்டம் வரை 2 மாத காலத்திற்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குமாறு உபக்குழு பரிந்துரைக்கவில்லை. இதனை அமைச்சரவையில் நிதி அமைச்சர் ஒரு யோசனையாக முன்வைத்தார். தொழிற்சங்கங்கள் இது தேவையில்லை என்று கூறினால் பிரச்சனை இல்லை. சம்பளம் அதிகரிக்கும் போது இந்த தொகையையும் சேர்த்து வழங்க கூறினால் பரவாயில்லை. எனினும் 5000 ரூபாய் கதையை ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த பொதுவான தீர்வை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆசிரியர்களிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். வடபகுதியில் உள்ள மாணவர்கள் ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். கொழும்பின் பிரதான பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளை இன்று முன்னெடுக்கின்றனர். எனவே ஒரு குறிப்பிடத்தக்களவு பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த ஆன்லைன் கல்வி இல்லாமல் போயுள்ளது. அவர்கள் இந்த நாட்டு பிள்ளைகள். எனவே இதனையும் தாண்டி இன்னும் அதிகரிப்பை கோராமல் இந்த பிள்ளைகள் தொடர்பில் சிந்தித்து இந்த கல்விக்கு உயிர் கொடுப்பதற்கு முன்வருமாறு இந்நாட்டின் சகல அதிபர்கள் ஆசிரியர்களிடம் இருகரம் கூப்பி நாம் அழைப்பு விடுகிறோம். இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இப்போது மாதாந்தம் ஆசிரியர்களுக்கு நாம் சம்பளமாக 119 பில்லியன் ரூபாவினை வழங்குகிறோம் என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுபோதினி குழுவின் பரிந்துரையை இதில் இணைத்தால் இன்னும் 71 பில்லியன் ரூபாய் இதனோடு இணையும். எனவே எம்மை போன்ற ஒரு நாட்டினால் இதனை தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல் சுபோதினி குழுவின் அறிக்கைக்கு அதிபர் சங்கங்கள் இணக்கம் வெளியிடவில்லை. அதனை ஒரு முழுமையான அறிக்கையாகவும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சம்பள நிர்ணய சபையின் அறிக்கையின்படி ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு 8 பில்லியன்கள் மாத்திரமே வழங்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு முன்வைத்த யோசனையில் 15 பில்லியன் ரூபாய் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாம் அதனையும் தாண்டி எமது பரிந்துரையில் 32 பில்லியன்களாக அதிகரித்துள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 25 சந்தேக நபர்களுக்கும் எதிரான வழக்கை விசாரணை செய்வதற்கான 3 நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று பெயரிடப்பட்டது. நீதிபதிகள் குழாமின் தலைவராக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தமித் தொட்டவத்த நியமிக்கப்பட்டுள்ளார். அமல் ரணராஜா, நவரத்ன மாரசிங்க ஆகிய நீதிபதிகளும் இதில் உள்ளடங்குகின்றனர். குற்றவியல் சட்ட விதி விதானங்களின் கீழ் சட்டமா அதிபரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய பிரதம நீதியரசர் குறித்த 3 நீதிபதிகள் அடங்கிய குழாமை பெயரிட்டுள்ளார். நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 25 பேருக்கு எதிராக உயிர்த்த ஞாயிறு தீவிரவாத தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளை மேற்கொண்டமை, அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் போதுமான அளவு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையின் ஊடாக திட்டமிட்ட மனித படுகொலைக்கு வாய்ப்பளித்தமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தற்போது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் நம்பிக்கை ஏற்படும் வகையில் அதனை முன்னெடுக்க வேண்டும் என அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார். வெளிப்படையாக விசாரணைகளை முன்னெடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை ஏற்பட வேண்டுமெனில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். ප්‍රහාරය හා සම්බන්ධ ජනාධිපති විමර්ශන කොමිෂන් සභාවේ අවසාන වාර්තාවෙන් ඉදිරිපත් කරලා තිබෙන නිර්දේශ ක්‍රියාත්මක කිරීම ආරම්භ කිරීම අවශ්‍යයි. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க தற்போதைய அரசாங்கத்திடம் சரியான வேலை திட்டம் உள்ளதாக சங்கைக்குரிய கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தின் மீது யார் எந்த விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு தேவையான சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி வருவதாக நான் நம்புகிறேன். இது அவசரப்பட்டு மேற்கொள்ள வேண்டிய விடயமல்ல. இது ஒரு சமய பிரச்சனையாகும். அரசாங்கம் இது தொடர்பில் அநேக நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது.
இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ரிஷாட் பதியுதீன் கைத்தொழில்துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் முகமது இன்ஷாப் எனும் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்திய நபருக்கு சொந்தமான குளோஷஸ் எனும் செப்பு தொழிற்சாலைக்கு விசேட சலுகைகளை வழங்கி அதற்கு செப்பு தொகையினை பெற்றுக் கொடுத்ததன் ஊடாக தீவிரவாத செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தாலும் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் ஏனைய பொது கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு இன்றும் நாளையும் தபாலகங்கள் மற்றும் உப தபால் காரியாலயங்களை திறக்க தீர்மானிக்கப்பட்டது. இன்றைய தினம் நாட்டின் சகல பகுதிகளிலும் உள்ள தபாலகங்கள் மற்றும் உப தபாலகங்களில் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதற்கு முதியோர் வருகை தந்திருந்தனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளதனால் தபாலகங்கள் மூடப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் மாதத்திற்குரிய இதுவரை செலுத்தப்படாதுள்ள கொடுப்பனவுகள் இன்றும் நாளையும் வழங்கப்பட உள்ளன. இதற்கமைய நாடு பூராகவும் உள்ள தபாலகங்கள் மற்றும் உப தபால் அலுவலகங்கள் இவ்விரு தினங்களிலும் திறந்திருக்கும் என தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டி பிரதான தபால் காரியாலயத்தில் இன்றைய தினம் முதியோர் கொடுப்பனவு உள்ளிட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. டிக்கோயா, ஹட்டன், பொகவந்தலாவ ஆகிய பகுதிகளிலும் இவ்வாறு பொதுமக்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்கும் நடவடிக்கை தபாலகங்கள் ஊடாக இடம்பெற்றது. பதுளை மாவட்டத்தில் உள்ள முதியோர்களுக்கான கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கை பதுளை பிரதான தபால் காரியாலயத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி முன்னெடுக்கப்பட்டது. பொருளை தபால் காரியாலயம் ஊடாக முதியோர் கொடுப்பனவு உள்ளிட்ட கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதற்காக இன்றைய தினம் அதிகளவானோர் வருகை தந்திருந்தனர். பொதுமக்கள் நிவாரண அட்டையை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக பயன்படுத்தி தமக்குறித்தான கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள இன்று காலை முதல் வவுனியா தபால் காரியாலயத்திற்கு அதிகளவானோர் வருகை தந்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோட்டைமுனை, ஜெயந்திகம, மாமாங்கம், மஞ்சந்தொடுவாய், கல்லடி, நொச்சிமுனை, தென்னாமுனை உள்ளிட்ட பகுதிகளில் தபாலகங்கள் மற்றும் உப தபாலகங்கள் திறக்கப்பட்டு இன்றைய தினம் முதியோர் கொடுப்பனவு மற்றும் மாதாந்த உதவி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. அம்பாறை மத்திய முகாம் தபால் அலுவலகத்தின் ஊடாக முதியோர் கொடுப்பனவு, ஓய்வூதியம் மற்றும் பொதுசன மாதாந்த உதவி பணம் உள்ளிட்ட கொடுப்பனவுகள் இன்றைய தினம் 1318 பேருக்கு வழங்கப்பட்டது. இறக்காமம் பகுதியில் முதியோர் கொடுப்பனவு, பொதுசன மாதாந்த கொடுப்பனவுகள், விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ஆகியன இன்று தபாலகங்கள் ஊடாக வழங்கப்பட்டன. நாளைய தினமும் இறக்காமம் தபால் அலுவலகத்தில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். செப்டம்பர் மாதத்திற்கான ஓய்வூதிய கொடுப்பனவு, விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவு, மீனவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு, முதியோர் கொடுப்பனவு என்பன வழங்கப்படுகின்றன. சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி இக்கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள வருகை தருமாறு தபால் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்திற்கு அமைய இறக்காமம் பிரதேச செயலக பிரிவில் வீடற்ற சமுர்த்தி பயனாளிகளுக்கு விசேட கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்றைய தினம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. சௌபாக்கியா திரிய பிஎஸ் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 6 பயனாளிகளுக்கும், விசேட சௌபாக்கியா வீடமைப்பு திட்டத்திற்கு அமைவாக ஒரு பயனாளிக்கு 6 லட்சம் ரூபாய் வீதமும், மலசல கூடம் அமைப்பதற்கு 2 பயனாளிகளுக்கு தலா 30,000 ரூபாய் வீதமும் உதவித்தொகை இங்கு வழங்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலால் வாழ்வாதாரத்தை இழந்த மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள தெரிவு செய்யப்பட்ட 240 குடும்பங்களுக்கு அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நிகழ்வு இன்று நானோய, எடிம்ப்ரோ மற்றும் மட்டுக்கலை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றது. வீடு வீடாக சென்று தன்னார்வ நிறுவனம் ஒன்றினால் குறித்த உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்த 70 வயதுக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் 180 குடும்பங்களுக்கு காத்தான்குடி மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாசலினால் இன்றைய தினம் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அக்கரைப்பற்று பிராந்திய கிளையில் உள்ள ஊழியர்களினால் பயணத்தடையினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மூவின மக்களுக்கும் இன்றைய தினம் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அம்பாறை சர்வமத குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வு அன்னூர் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.